ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேத்து என்ன நடந்ததுன்னு குழப்பமா இருக்கு கடவுளே. ஏதோ தப்பா இருக்கு. செல்வநாயகி எப்பவுமே செல்வநாயகியா தான் இருக்கணும். தாலி பிரிச்சு கோக்கும் போதாவது இந்த தேவி அவ அப்பா அம்மாவை பத்தின உண்மையை சொல்லுவான்னு பார்த்தேன். ஆனா அவ அப்பா போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது. அதனால நான் நினைச்சது நடக்கல. அதுக்காக நான் அவளை விட மாட்டேன். எப்படியாவது நடிச்சு அவ வாயில இருந்து உண்மையை வரவழைப்பேன். இதோ நான் இப்ப கிளம்பிட்டேன். அக்கா நல்லா யோசிச்சு பாருக்கா. நம்ம ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், அத மறைக்க இன்னொரு பொய் அப்படின்னு நிறைய சொல்லி வச்சிருக்கோம். சொல்லி வச்சிருக்கோம் இல்ல, சொல்லி வச்சிருக்க. அதுவும் நீ சொல்லி வச்சிருக்க. என்னக்கா நீ இப்படி பேசுற? இத பாரு, நான் சொன்னது ஒரே ஒரு பொய். அது ஒண்ணும் பொய் இல்ல, உண்மைய நான் சொல்லல, அவ்வளவுதான். அதுவும் நம்ம அப்பா அம்மா யாரு, இந்த உண்மையதான் நான் சொல்லாம இருக்கேன். சரி, நீ சொல்லாத உண்மையும் நான் சொன்ன பொய்யும் யாருக்காக? எனக்காக இல்ல, உனக்காகக்கா. உன் வயித்துல வளர இந்த குழந்தைக்காக. வேணும்னா இப்படி பண்ணலாம். நீ எல்லா உண்மையும் சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லி அத்தைய டெஸ்ட் பண்ணி பாரு. அவங்க ரியாக்ஷன் என்னன்னு பாரு. அப்படின்னா அப்பா அம்மா கடனை வாங்கிட்டு வீட்டெல்லாம் வித்துட்டு ஊரை விட்டுட்டு ஓடி போகல, உங்களை சமாளிக்கதான் அப்படி ஒரு பொய் சொன்னு மட்டும் அத்தை கிட்ட சொல்லி பாரு. அப்ப தெரியும் அவங்களோட உண்மையான சுயரூபம். அதான் நான் ஒண்ணுமே சொல்லக்கூடாதுன்னு நீங்க எல்லாரும் ரவுண்டு கட்டி சொல்லிட்டீங்கல்ல. நானும் சொல்ல மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? சும்மா திரும்ப திரும்ப வந்து அதையே சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு சத்யா. போடி வெளியே போன்னு சொல்றேன்ல. அக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்புறம் அன்னைக்கு மாதிரி நான் வீட்டை விட்டே போயிடுவேன். சரி, கூல் கூல் கூல், நான் எதுவும் பேசல. அப்போ தேவிய உண்மைய சொல்ல விடாம சத்யாதான் தடுக்கிறாளா? நமக்கு தெரியாம இவங்களுக்குள்ள என்னவோ நடக்குது. என்கிட்டயே நடிக்கிறீங்களா? நான் உங்க ரெண்டு பேரையும் விட பெரிய நடிகடி, என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். தேவிமா, தேவிமா. அத்தை. சத்யா, நீயும் இங்க இருக்க? குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங். குட் மார்னிங் அத்தை. சாமி கும்பிட்டேன். விபூதி குங்குமம் வச்சுக்கோங்க. என் ரெண்டு மருமகள்களும் என் ரெண்டு கண்ணு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நீங்க இப்படியே இருக்கணும்மா. சரி, நானே வைக்கிறேன். சரி, நீங்க வேலையை பாருங்க. என்கிட்டயே வேலையை காட்டுறீங்களா? நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க.
இந்த சத்யா ஏதோ பண்றா. வர வர அவ நடவடிக்கையே சரியில்லை. நளன் பொண்ணுன்னு நாம தான் அவளுக்கு ஓவரா சலுகை கொடுத்துட்டோம். அத்தை, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்டீங்கல்ல, பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ணிட்டேன். அத வெய்மா. அத்தை, ஏன் அத்தை ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? யோசிச்சு பார்த்தம்மா, அன்னைக்கு நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் ஸ்ருதி. அப்ப நான் நம்பல, ஆனா இப்போ நான் நம்புறேன். அந்த சத்யாவுக்கு தேவிய பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவதான் தேவி கிட்ட எதையுமே சொல்லாத அப்படின்னு தடுத்துக்கிட்டு இருக்கா. இத நான் என் காதால கேட்டேன். அப்பாடா, இத நான் பல முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்பவாவது நீங்க நம்புறீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தை. ஆமாமா, நான் சத்யாவை இவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவ ஏன் இப்படி செய்யறான்னு தான் தெரியல. தேவி இந்த வீட்டு மூத்த மருமக, சத்யா இளைய மருமக தான். ஆனா தேவிய அவ ஆட்டி படைக்கிறான். தேவியும் அவளுக்கு பயந்து நடந்துட்டு இருக்கான்னா, நாம நினைச்சதை விட இந்த விஷயத்துல ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அத்தை, சத்யா தேவி அக்கா கூட இருக்கிற வரைக்கும் அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக உண்மையை சொல்லாமலே இருக்கா. பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதை தான் இது. கரெக்ட் ஸ்ருதி. அத்தை, இந்த சத்யா இருக்கிற வரைக்கும் நாம என்ன பண்ணாலும் தேவி அக்கா வாயில இருந்து உண்மை மட்டும் வரவே வராது. நாம ட்ரை பண்றது கூட வேஸ்ட் தான் அத்தை. பேசாம அந்த சத்யாவை எங்கேயாவது அனுப்பி வச்சுட்டா அத்தை. அதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. சத்யா இன்னும் 2 நாளைக்கு இங்க இருக்கவே மாட்டா. எப்படி அத்தை? சொல்றேம்மா. சூப்பர் அத்தை. சத்யா மட்டும் இங்க இருந்து போகட்டும். 2 நாள்ல தேவி வாயில இருந்தே உண்மையெல்லாம் வர வச்சிடலாம் பாருங்க.